உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்த். ரணிலுக்கு ஆதரவாக கொழும்பில் நடைபெறவிருக்கும் போராட்டத்திற்கு பதிலளிக்கும் விதமாக பொது ஒழுங்கை பராமரிக்கும் எந்தவித இடையூறுகளையும் தடுக்கவும் நகரத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கு பொறுப்பு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நகர காவலர் தெரிவித்துள்ளது. அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு மீண்டும் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. கடந்த 22ஆம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2015ஆம் ஆண்டு புங்குடுதீவில் மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புறவுக்கு உட்படுத்தப்பட்ட கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. குறித்த மனுக்களை நவம்பர் மாதம் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாக உயர் நீதிமன்றம் இன்றைய தினம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் பங்களிப்பை நாங்கள் விரும்புவதாக சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைய உள்ள ராமேஸ்வர விமான நிலையத்திற்கு ராமநாதபுரம் மற்றும் கீழ்கரை தாலுகாக்களில் 5 இடங்களை தமிழக அரசு அடையாளம் கண்டுள்ளது. அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு வரும் 27ஆம் தேதி முதல் 30% வரி அமுலுக்கு வர உள்ள நிலையில் அது தொடர்பாக அந்நாட்டு மந்திரிகள் 31 பேரை சந்தித்து அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய மோகன் குவாத்ரா பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு 30% வரி விதித்ததால் இந்திய அமெரிக்க உறவுகளில் பதட்டம் நிலவி வருகிறது. இதில் 25% வரி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து அமுலில் இருக்கின்றது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்காக விதிக்கப்பட்ட 2ஆம் நிலை வரி என்ற கூடுதல் 25% வரியாகவும் 27 முதல் அமுலுக்கு வந்துள்ளது. நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் ஹாஸ்டர் வெஸ்ட்கம்ப் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், காசா மீது இஸ்ரேல் கொடுத்த போரில் இதுவரை சுமார் 62,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்களால் பலியாகி இருக்கின்றனர். லட்சக்கணக்கோர் தங்களது வீடுகளையும் இழந்து தவிப்பதாகவும் பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு உலக நாடுகள் பலவும் வலியுறுத்துகின்றன. ஆனால் போர் நிறுத்த நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் காசா நகரம் முற்றிலும் அழிக்கப்படும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இதனால் இஸ்ரேலுக்கு எதிரான கூட்டு பிரகடனத்தில் 21 நாடுகள் கையெழுத்திட்டன. அதில் நெதர்லாந்தும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் பிரான்சுவே பெய்ரு மீதான அரசாங்கம் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. சபையில் பெரும்பான்மை கொண்டிராத மக்ரோனின் அரசாங்கத்துக்கு மீண்டும் நெருக்கடிகள் எழுந்துள்ளன. செப்டம்பர் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது. வரவு செலவு திட்டத்தினை 41.3 என்னும் அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி நிறைவேற்ற உள்ளதை அடுத்து எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்கிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலின் செயற்பாடுகளை அரசாங்கம் கடுமையாக கண்டித்துள்ளது. காசாவில் பஞ்சம் நிலவுவதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிவித்ததை தொடர்ந்து பிரதமர் கார்னி தலைமையிலான அரசாங்கம் இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. பலஸ்தீன பிரதேசத்தில் இஸ்ரேல் தனது முன் நகர்வுகளை நிறுத்துமாறு கனடா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் மனிதர்களின் சதையை உண்ணும் ஸ்க்ரூவொர்ம் என்ற ஒட்டுண்ணி ஒருவருக்கு தொற்றியுள்ளதை அமெரிக்க சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. தெற்கு காசா பகுதியில் உள்ள மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சர்வதேச ஊடகவியலாளர்கள் 4 உட்பட 15 பேர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வதி விளையாட்டு செய்திகள். மீண்டும் ஆர்சிபி அணியில் இணைவது தொடர்பாக ஏபிடி வில்லியர்ஸ் விருப்பம் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணியின் ஜாம்பவனான ஏபிடி வில்லியர்ஸ் ஐபிஎல் தொடரில் 2011 முதல் 21ஆம் ஆண்டு வரை ஆர்சிபி அணிக்காக விளையாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரியல் மட்ரிட் அணி லாலிகா போட்டியில் 3-0 என்ற கணக்கில் ரியல் ஒவியோடோவை வீழ்த்தியுள்ளது. ஸ்பெயினின் கார்லோஸ் திரக்தி மைதானத்தின் அந்த போட்டியில் ரியல் மட்ரிட் மற்றும் ரியல் ஒவியாடோ அணிகள் மோதியன. ஆட்டத்தின் 37வது நிமிடத்தில் மேட்ரிக் வீரர் கைலியன் எம்பாவே
துல்லியமாக கோல் அடித்திருந்தார். இந்திய கிரிக்கெட் வீரர் புஜரா அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு வருவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.